வருவான். மேடம் நான் வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ராகவ் சார். நீங்கள் நம்பர் மட்டும்தாங்க மாற்றிட்டீங்க, நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த மேடையில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஓரிரு வார்த்தைகள். தேங்க்யூ. என்கிட்ட ஆக்சுவலி 2 ஸ்பீச் இருக்குது. ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஸ்பீச் இருக்குது, இன்னொரு கொஞ்சம் ஓகே ஸ்பீச் இருக்குது. ஓகே மேடம், நீங்கள் 2 பேர் சொல்லலாம் மேடம், தப்பு இல்லை. என்டர்டெய்னிங் தமிழில் சொல்கிறீங்க, அது வந்து தெலுங்கில் சொல்கிறீங்க. நோ. So actually I took a flight from Hyderabad to Chennai yesterday, and நான் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் என்னோட ஒரு பேசிக் ரிச்சுவல் இருக்கும். I'll keep my bags, I'll settle myself, headphones எல்லாம் போட்டு I'll listen to songs and I'll sleep in any flight. And so I was about to do that. I kept my bag up. I put my ticket என்னோட முன்னாடி இருக்கிற அந்த பாக்கெட்டில் டிக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் I put headphones. I was about to close my eyes and go to sleep basically. Somebody tapped on my shoulder on the right side, and this man was wearing a full mask and he was wearing a cap, and I couldn't, எனக்கு தெரியாது இவங்க யார் அப்படின்னு. I looked at him and he said, he's calling you. Who's calling me? Actor Vijay is calling you. So there was Vijay sir in the flight with me yesterday. He was sitting in the same row. And mask eduthu, he looked at me and just, hi. And he called me. I went and sat next to him. And we were talking about we were meeting after a very long time after Terry. We were catching up. And adukku nadula he asked me, எதுக்கு நீங்கள் சென்னை வரீங்க? ஸோ ஐ செட், லத்தி டீசர் லான்ச் இருக்கு, அதனால வந்துட்டுருக்கேன். ஓ, ஸ்பீச் ரெடியா கேட்டாங்க. இல்லை, ஓகே, கண்டிப்பாக நான் இந்த டீசர் லான்ச் யூடியூப்பில் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸ்பீச் ரெடி இல்லை, why do you want to watch the, but he wished me, he wished you, he was asking about Vishal's injuries, and he's very much updated about everything, and he was sending his wishes. So coming to the point, I don't have a speech ready as usual. நான் சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருப்பேன் எப்போவுமே. ஸோ I don't, but yesterday I was thinking எதை பற்றி பேசணும், because I have so many wonderful experiences. I was thinking, should I talk about 2012 2013? Yes, after 2013 we are working after so many years together, 9 years, and I was thinking, what should I talk about? இது நீங்கள் பார்த்தே ஆகணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து க்ரீன் டீ குடிப்பாங்க. அது அசிஸ்டன்ஸ் வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. சார் க்ரீன் டீ டீ ஓகே டீ எடுத்துகிட்டு வரணும். இது 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 என்னோட அசிஸ்டன்ஸு பொதுவாக இருக்குது. சுனே ஐ கால் மோனு அவளோட நெக் நேம். சுனேனாவோட அசிஸ்டன்ட் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வச்சுப்பாப்ல நானும் சுனேனா உக்காந்துருப்போம். வருவான், மேடம் நான் யோசிக்கிறேன், என்னடா இவன் இவ்வளோ பில்டப்பு கொடுக்குறான்னு. சுனேனா வந்து கண்டுக்கல. இல்லை, ஒரு நிமிஷம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. மேடம்
டேய் இங்க வாடான்னு, என்னடா கட்டிங்காடா கொடுக்குற, கிரீன் டீக்கு போய் ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்ற நீ? அந்த பையனுக்காகவே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ் பண்ணியிருக்கேன். சொன்னேன் எனக்கு we had a great time doing the song with Dinesh Master. அது தெரில எவ்வளோ சிரிச்சிருப்போமோ தெரில அந்த ஷூட்டிங் முழுக்க. ஏன்னா பாலு சார் தான் அதுக்கு என்ன சொல்கிறது பலியாடு. உங்களை வச்சு தான் நாங்கள் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹாவ் சுனேனா ஆன் போர்டு. அந்த ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். லைக் ஏன்னா காம்பினேஷன் வினோத் கரெக்டாக வந்து பிடிச்சாப்புல, கேப்சர் பண்ணாப்புல. அண்டு நாம் அடுத்தது மைக் வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. உண்மையிலேயே இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ இவர் தான். சார் வந்து பயங்கரமாக கலக்குவார் டிக்டாக் வீடியோஸ்லலாம். அதனாலே டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்து ஷூவை பார்த்தீங்களா, பீட்டர் என் மாஸ்டரை பார்த்துட்டு ஷூ வாங்கியிருக்காப்புல. சார் வந்து சாதாரண ஆள் இல்லை, மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டாப்புல. அப்படியே வந்து அந்த 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 ரெயிலிங்கை பிடிச்சிட்டு கீழே இறங்கினாப்புல. நான் எவ்வளோ உழைச்சேனோ அதே அளவுக்கு இந்த தம்பி. அது இன்ஃபேக்ட் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வச்சுக்கிட்டு நான் ஓடணும். ஸோ ஃபுல் டே இப்படி கை இருந்ததுனால கை அடிபட்டு, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் கேரளா போக வேண்டிய சூழ்நிலை. பட் எனக்கு என்னென்னா, இந்த 2 பரதேசிங்க ரமணாவும் நந்தாவும் சொன்னாங்களா இல்லையான்னு தெரில அவங்க அம்மா அப்பாவுக்கு, இவ்வளோ இருக்கு ஆக்ஷன் இந்த பையன் இருக்கணும் செகண்ட் ஹாஃப்லன்ட்டு. எனக்கு என்ன பையன்னா, நான் இவனை தூக்கிக்கிட்டு சரி பார்த்தேன், நானே பண்ணிடுறேன் மாஸ்டர், நான் குதிச்சிடுறேன் மாஸ்டர், நோ ப்ராப்ளம், நெட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நான் அப்படியே ஓரமாக பார்க்குறேன், அவங்க வந்து பயத்திலே இருக்காங்க அவங்க அம்மா. எனக்கு அதுவே கான்சியஸாகி வந்து, ஏன்னா சின்ன ஒரு கீரல் பட்டால் கூட வந்து அங்கே அன்ஃபினிஷ் பில்டிங். ஸோ இஸ் டேக்கன் ஆல் த ரிஸ்க். ப்ளீஸ் கிவ் ஹிம் அ பிக் அப்ளாஸ். இவர் வயசுக்கு மிஞ்சின ஒரு வேலை இந்த லத்தி திரைப்படத்தில் பண்ணியிருக்காப்புல. இப்போ சாரே பேசுவார், இதுக்கு மேலே நான் பேசக்கூடாதுல்ல. சார் பல் வளர்ந்துருச்சா? எல்லாத்துக்கும் ஹாய். எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் விஷால் அண்ணா கூட நடித்தது ஜாலியாக இருந்துச்சு. நானும் விஷால் அண்ணாவும் 3 floors குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குதிக்கிறப்ப எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டா அவங்க கையில் ரத்தம்லாம் வந்துருச்சு. அப்புறம் விஷால் அண்ணா மேஜிக்லாம் பண்ணுவாங்க. என் வயிற்றை தொட்டு பார்த்துட்டே என்ன சாப்பிட்ருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரியாணி, முட்டை, தயிர் சாதம் எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைங்க, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஒவ்வொரு வாட்டி இவரை தூக்கிட்டு நான் ஓடணும், பின்னாடி 300 பேர் என்னை துரத்துறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தூக்கும் போது, டே தம்பி நைட்டு பானிபூரி சாப்பிட்டியா? ஆமாம் கரெக்டாக. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி? நான் கண்டுபிடிச்சேன்னா இல்லையா? நான் இப்படி கை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு அடுத்த மாதம் வந்து காட்சியில் தூக்கிட்டு போகிறேன், டேய் பிரியாணி ஏதோ சாப்பிட்டியான்னு. வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அவங்ககிட்ட கெஞ்சுவேன், தயவு செஞ்சு கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணிக்கோடா, பரவாயில்ல கொஞ்சம் தம் கட்டி பண்ணிக்கோ இந்த நேரத்தில், ஏன்னா நான் உன்னை தூக்கிட்டு ஓடணும்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா என்னோட நிலைமை அப்படின்னு. இனிமேல் பானிபூரி சாப்பிடுவேன். நீங்கள் சொன்னது வந்து நான் சாப்பிடவே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் நிறுத்தலாம். இனிமே நீ சாப்பிடலாம். அப்புறம் சுனேனக்கா வந்து என் கூட ஜாலியாக பேசுவாங்க. என்கிட்ட பேசுறது இல்லையா? நானும் உன் கூட பேசுகிறேன். அப்புறம் டைரக்டர் வந்து அந்த நாள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. நானும் அதே மாதிரியே பண்ணுவேன். அப்புறம் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணேன்னு. அப்புறம் பீட்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அவங்க போட ட்ரெஸ்ஸு, ஷூ பார்த்து நான் டெய்லியும் பார்த்து கலர்ஃபுல்லாக போடுவாங்க. நான் டெய்லி என்னென்ன ஷூ போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதனால தான் நான் இந்த ஷூ வாங்கினேன். அப்புறம் கேமராமேன் பாலு சார் வந்து ஒரு டேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட காமிப்பாங்க, நான் சூப்பர்னு சொல்லுவேன்.
அப்புறம் கார்த்தி அண்ணா, சரத் அண்ணா, சுகுமார் அண்ணா, ரமேஷ் வெங்கட் அண்ணா, சக்தி அண்ணா, பிரீத்தி அக்கா, சிவா அண்ணா, விஸ்வா அண்ணா எல்லோரும் என் கூட ஜாலியாக பேசுவாங்க. அப்புறம் ரமணா அண்ணா, நந்தா அண்ணா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேரை மென்ஷன் பண்ணதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சிருக்காரு, கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் நீ இதே படத்தோட அவார்டு வாங்க போகிற. அதுலேயும் நான் ஆங்கராக இங்கே நின்று இருப்பேன். அப்பயும் நான் உன்னை இதே மாதிரி பாராட்டுவேன். சூப்பர் ஹாப்பி டார்லிங், உங்களை பார்த்தது. ஆர் ஹார்ட்டி விஷஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you. I just wanted to mention Ramana and Nanda, both of them. Thank you so much for making this possible. Balu sir pati pesno. Actually, modu padam pannirko, and he's truly one of my favorite and he's always very encouraging. Always very encouraging. I'm so happy. Also, Yuvan is doing the music because I'm very close to Yuvan and his family and his wife, and pesumbodhu I actually forget that I'm sitting with the Yuvan Shankar Raja, and as an artist I've always had that thing for having Yuvan in my film. And the last time he composed a song Alagu Alagu, which was fabulous. So I always wanted him as an artist to compose music for my film. And I want to thank Vishal actually. What everybody is talking is absolutely true. He's one of the most generous people I know. In fact, எப்போமே ஒரு கிரைசிஸில் கால் பண்ணா, like if you ask him, if you call him and you're like, this is happening, whatever the crisis is happening, and I've never heard a no. Time illa, mudiyila, never I've heard a no. He's always said, okay, Monu, what do you want me to do? What should I do? And he's always there. And that is true. What everybody is saying is absolutely true. He's the most generous person I have seen and met. And I'm so happy that I get to work with such people. And he's also a friend. So I'm very happy that I get to work with you again. And Director Vinod, thank you so much for letting me be a part of this film. And yes, that's it. Thank you so much. Super. So